வணக்கம். நமது பீப்புள் பிளஸ் மாத இதழ் செய்தி தாண்டி நம்ம அனைத்து மக்கள் நீதி கட்சியுடைய மாநில தலைவர் ஐயா யோசன் அவர்கள் வந்திருக்காங்க. அறிமுகம். வணக்கம். அனைத்து மக்கள் நீதி கட்சி நிறுவன தலைவர் யோசன் என் பேர். வணக்கம் ஐயா. இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சு கொள்றீங்க இந்த 2026 தேர்தலுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய உடன்பாடு இணைஞ்சு பண்ணியிருக்கீங்களா? இது தேர்தலுக்காண்டி கூட்டணியா? இது தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தான், தொடர்ச்சியான பேனல். தேர்தலுக்கான ஒரு கூட்டணி, புதியதாக வந்த ஒரு அரசியல் கட்சி. இன்னொரு விஷயம்னா, இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சி அரசியலில் பார்த்தாச்சு, அதிமுக திமுக போன்ற பட்செல்லாம் பார்த்தாச்சு. இதில் ஒரு புதிய ஒரு தலைவர் ஒருத்தர் வர முதல்ல வரவேற்போன்றதுக்காக தான் அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். உங்கள் சார்பாக ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் செயல்படல, தமிழ்நாடு மட்டும் பாண்டிச்சேரி ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கண்டிப்பான வெற்றி கழகம் கொண்டு வரும். அதற்கான முயற்சியில் நாங்களும் அனைத்து மக்கள் நீதி கட்சி சார்பில் தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வடக்கு தொகுதியெல்லாம் கன்ஃபார்மாக வெற்றி கல்லணை தவிர வேறு யாரும் முடியாது. வடக்கு தொகுதியில் கண்டிப்பாக வெற்றியாரு. மதுரையில் 10 தொகுதின்ற இடத்துல கல்லணை வெற்றி ஆகுது. அது மேற்கு தொகுதியில் தங்கப்பணி வெற்றி ஆகப்பில் ஒரு சில தொகுதியில் கண்டிப்பாக நம்ம இல்லை ஒரு 5 சீட்டு மதுரையில் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மதுரையில். இப்போ தமிழக வெற்றி கழகத்துல உங்களுக்கு கூட்டணி கட்சி சார்பாக உங்களுக்கு சீட் ஒதுக்கியிருக்காங்களா? இல்லை, நாங்கள் சீட்டில் எங்களுக்கு ஆதரவு தான் கொடுத்துருக்குறோம். கூட்டணியில் ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறோம். விஜய் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு ஒரு புதியதாக ஒரு தலைவர் வேணும். நம்ம அதை வழிகாட்டி பார்த்தீங்கன்னா எத்தனையோ அமைப்புகளுக்கு அமைப்புகள் இதில் தாண்டி ஒரு புதியதாக ஒரு அரசியல் வரும்பொழுது அவங்கள ஆதரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். சீட்டு எதுவுமே நாங்கள் கேட்கல, ஆதரவு கொடுத்துருக்குறோம். அடுத்தாப்புல வரக்கூடிய கலெக்ஷன்லாம் முன்னாடி சந்திக்கும் போது அதுக்கான வாய்ப்புகளை முயற்சி பண்ணுவோம். எதிர்பார்ப்பு எது நாங்கள் எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உங்களுடைய கட்சி அனைத்து மக்கள் நீதி கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் தொடர்ந்து உங்க அனைத்து அந்த வேட்பாளர்களுக்கு நீங்க உங்க பணி செய்து கொண்டிருக்கீங்க. கண்டிப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக செஞ்சுருக்கோம். எங்கள் கட்சி 13 மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்கு. எங்கள் கட்சியுடைய 13 மாவட்ட நிர்வாகிகளும் தொடர்ந்து அவங்களோட பயன் வச்சிருக்கிறாங்க. அவங்க பகுதியில் பயன் வச்சிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து உங்களோட இணக்கமா செயல்படுறாங்களா? ஆதரவு கொடுத்துருக்காங்களா? இல்லை, அவங்க நல்ல ஆதரவு. இளைஞர்கள் தான், எல்லாருமே இளைஞர்கள் தான். அரசியல் அனுபவம் புதுசாக இருந்தாலும் ஒரு நல்ல முறையான அணுகுமுறையில் செயல்படுறாங்க. எல்லா நிர்வாகியும் நல்லா செயல்படுறாங்க. தவிக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் அனைவரும் நல்லா செயல்படுறாங்க. மக்கள் மத்தியிலும் நல்ல பேர் இருக்கு அவங்க. இப்போ திமுக அதிமுக இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்ற ஒரு கட்சிக்கு இடையில நீங்க ஒரு அரசியல் யுத்தத்தை ஆரம்பிச்சு பயணிக்கிறீங்க. இதுல உங்களுக்கு எப்படி இருக்கு? வேட்பாளரோட தொடர்ந்து மக்கள் மத்தியில் எப்படி உங்களுக்கு செல்வாக்கு? அதாவது நீங்கள் கேட்குறது என்ன கேட்டிங்கன்னா, காலங்காலமாக திமுக அதிமுக தவிர வேறு எந்த கட்சியுமே வராது. அப்படியே வந்தால் அந்த கூட்டணியாக இருந்தால் தான் அவங்க வச்சு செவிக்க முடியும். அது தவிர்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நீங்கள் கேள்வி வருது. அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா எல்லா நேரம் அந்த கேள்வி நான் கேட்கல. அவங்க அப்படி நினைத்து கிட்டத்தட்ட 40-50 காலமாக பயணிக்கிறாங்க. அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில உங்களுடைய பயணம் எப்படி இருக்குன்னு அவங்க இந்த சூழ்நிலை தாண்டி இதுல வெற்றி கழகம் ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லா மக்களுக்கும் தெரியும். எல்லா மக்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இடத்துல சீமா கொஞ்சம் செயல்பட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சீமா ஒதுக்கப்பட்டார். என்ன காரணம் அப்படின்னு அவர் தமிழர் மட்டும்தான் சேர்க்கிறார். சீமா தமிழர் மட்டும் தான் இருக்காரு. தமிழ்நாட்டில் எல்லா மதமும் எல்லா சாதியும் எல்லாம் இருக்கக்கூடிய இடமா. தமிழை மட்டும் ஆட்சி பிடிக்கிறது கஷ்டம் நம்ம தமிழ்நாட்டில். அதனால அவர்லாம் ஒதுக்கப்பட்டாங்க. கண்டிப்பாக நம்மளாம் ஒதுக்கப்பட்டுச்சு. இப்போ அதிமுக திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா விஜய் மட்டும் தான். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு விஜய் மட்டும் தான். இதை தொடர்ந்து விஜய் இன்னைக்கு நான் தனிச்சு நிற்கிறேன், என் தலைமையில மற்ற கூட்டணியாக இருந்தாலும் என் தலைமையில தான் வரணும், நான் தான் தனிச்சு நின்று போட்டியிடுவேன்றதை இன்னைக்கு சொன்னது மாதிரி நிரந்தரமா சொல்லணும் விஜய். நாளைக்கு உள்ளாட்சி எலெக்ஷன்ல போய் ஏதாவது கட்சி தொங்கிட்டாருன்னா கமலாசன் மாதிரி வீணாயிருவார். நிறைய கமலாசன் கட்சி ஆரம்பிச்சார், வீணாயிட்டார். அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் விஜய்க்கு இன்னைக்கு கட்டாயம் ஒரு இடத்த பிடிச்சி காமிப்பார். விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குங்கிற காமிப்பார். அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அதுல நம்பிக்கையோட இருக்கீங்க? நம்பிக்கையா இருக்கு, கண்டிப்பா நம்பிக்கையா இருக்கு. அதுல எந்த மாற்றமே இல்லை. சரி, இப்ப மதுரையை மையப்படுத்தி சில கேள்விகள். இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா 10 தொகுதி, அந்த 10 தொகுதியை வென்றெடுப்பேன்னு ஒரு சபதத்தை எடுத்திருக்காரு திமுகவில் மூர்த்தி என்ற முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனுடைய வேகம் எப்படி தெரியுது உங்களுக்கு? அதாவது அவங்களுக்கு காலங்காலமா பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டோம், அதனால அதை கண்டிப்பா நம்மள அதை ஏற்கனவே தமிழகத்துடைய எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 5000 கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம்னு நம்பிக்கை அவங்க செய்து இருக்கிறாங்க.
ஆனால் ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்டாய முறையில் காசு வாங்கினாலும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றதை நான் கண்டிப்பான முறையில் உறுதி கூறுறேன். 10 தொகுதியிலும் கண்டிப்பான முறையில் முயற்சி எடுப்பாங்க. இப்போ உங்க இந்த சூழ்நிலை உங்கள் வேட்பாளரோட தொடர்ந்து பயணிக்கிறப்ப இது மாதிரி இடையூறுகள் தெரியுதா உங்களுக்கு பார்வையில? ஓட்டு கேட்டு போகும்போது பெண்கள்லாம் சொல்கிறாங்க ஓரளவுக்கு இந்த தடவை வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய் தான் சொல்கிறாங்க. அவங்களுடைய இந்த பணம் கொடுத்து செல்வாக்கை பயன்படுத்துறது, இந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை காமிக்கிறது உங்க பார்வை தெரியுதா? இல்லை, அவங்க பணம் வாங்கிட்டாலுமே பணம் வந்து முழுசாக எல்லாருக்குமே போய் சேரலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் 10,000 பேர் இருக்காங்கன்னா 10,000 பேரில் பார்த்து 5,000 பேர் மீது 5,000 பேர் போடலை. அப்போ காசு வாங்க போகிற அவங்க ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இல்லை. ஏற்கனவே இவங்க செவிச்சதுக்கு காரணம் அப்படின்னா காசு ஒரு பகுதி, அவங்களுடைய ஓட்டுகள் பாதி. விஜய் வந்தனால இரு சைடில் ஓட்டு பிரியப்படும். திமுக ஓட்டும் பிரியும், இளைஞர் ஓட்டு பிரியும். அதிமுக ஓட்டு இளைஞர் ஓட்டு பிரியும். சீமாட்டக்கூடிய இளைஞர் ஓட்டும் பிரியும். இளைஞர்கள் தான், இளைஞரும் இளம் பெண்களும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் பக்கத்தில் இருக்காது. இப்போ குறிப்பா 10 தொகுதியில எத்தனை தொகுதி தமிழக வெற்றி கழகம் வெல்லும்ன்றத நீங்க உறுதி செய்ய முடியும்? கட்டாயம் 5 தொகுதி கண்டிப்பாக ஜெயிப்பார். எதன்னு நீங்க சொல்லி காமிப்பீங்களா? காமிக்கலாம். அதாவது வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி, திருப்பூர் தொகுதி 1, திருப்பூர் தொகுதி, மேற்கு தொகுதி, கிழக்கு தொகுதி வர வாய்ப்பு இருக்கு. 5 நீங்க டெஃபினட்டா வர வாய்ப்பு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. 5 தொகுதியில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து வடக்கு ஃபர்ஸ்ட் வடக்கு வடக்கு வந்து முன்னாள் வந்து தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்துல வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் அவருடைய மக்கள் சேவை எப்படி இருந்தது? அவர் செவிச்சது பிறகு இப்போதான் ஓட்டு கட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த தொகுதியில், வடக்கு தொகுதியில் நான் ஒரு மெம்பர்ன்றதுல சொல்கிறேன். அவர் எலெக்ஷனில் இருந்து செவிச்சது பிறகு இப்போ திரும்ப ஓட்டு கட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்காரு இந்த பகுதியில் வந்தது இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி அவருடைய செயல்பாடு நான் அந்த தொழிலில் இருக்கிறேன், பார்க்கவே இல்லையே. இப்போ ஒரு பகுதியில் கால்வாய் கூட வந்து தோண்டிட்டு இருக்கிறாங்க, அதில் எவ்வளோ பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, மக்கள் போராட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த படத்தில் நானும் கலந்துருக்கிறேன், என்னோட கூட கேட்கலையே. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நிறைய போஸ்டர்லாம் அடிச்சு போட்டிருந்தாங்க. அதாவது செல்லூர் நீர்வீழ்ச்சி, நீர் போவதற்கான வழி செய்யப்பட்டது, ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணப்பட்டது, பாலம் திறக்கப்பட்டது, அப்படி நிறைய வந்து அடுக்கி வச்சுட்டே போனாரு. இதெல்லாம் போன திட்டங்களில் போடப்பட்டதை தான் இவர் செயல்படுத்தி வருமா காமிக்கிறாங்க. அப்படி பார்த்தா அந்த கழிவு தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா, தண்ணிக்கான வழிபை இல்லாமல் அவங்கள அடைச்சி தான் அள்ளியன் பண்ணிப்பாங்க. இவர் வடக்கு தொகுதியை சேர்ந்தவரா? இல்லை, வடக்கு தொகுதியை சேர்ந்த முடியாது. வடக்கு தொகுதியில் அவருக்கு ஓட்டே கிடையாது. கட்சி சார்ந்த ஓட்டுகள் மட்டும்தான். வடக்கு தொகுதிக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ அந்த 5 ஆண்டு காலம் அவருடைய வேலை சிறப்பா இல்லைன்றீங்க? இல்லை. இப்ப இந்த சரவணன் சொல்லி, டாக்டர் சரவணன் சொல்லி அவர் வந்து இந்த முறை 2வது ஒரு முறை வடக்கு தொகுதியில் நிற்கிறாரு. ஆமா, அவருடைய செயல்பாடு சரவண எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை வந்து தெரியலங்கிறத விட சொல்லிடுறேன், அதிமுகவுடைய வேட்பாளர் தான். எப்படி சர்வசாதாரணமா சொல்றீங்க? அவரு எல்லா கட்சியிலும் குடி தூக்கி வேட்பாளர் வருவாரு. ஏடிஎம்கேல இருப்பாரு, திமுக இருப்பாரு, அதிமுக போவாரு. எல்லா கட்சியிலும் போய் வேட்பாளர் போஸ்ட் அவர் தேவை. ஒரு தொகுதி அவருக்கு தேவையான விஷயம் என்னங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது அவர் நோக்கமே. இல்லை, குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக கட்சி எதிர்த்து தான் போட்டிட்டாரு. அம்மா இருக்கும் போதிலேயே அம்மாவுக்கு எதிர்ப்பாக ஒரு கைரக விஷயங்கள்லாம் கைரக விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சது மாதிரி மருத்துவ அணியில இருந்து காமிச்சாரு, அறிவிச்சிருந்தாரு. அதை காமிச்சு போன எலெக்ஷன் தோற்கடிக்கப்பட்டாங்க. இப்போவும் அதிமுக கட்சிக்கு நிர்வாகியை அவருக்கு ஓட்டு போறதுக்கு தயாராக இல்லை. உள்கட்சியிலே பிரச்சனை. ஆமா, அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுவாரு, அதிமுக சார் அவர் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ நாங்கள் வந்து கட்சி சார்ந்து இல்லாமல் மக்கள் அங்கே எப்பயுமே இருக்கிறதுனால அங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்களுக்கு தான் அவருக்குலாம் ஓட்டு போகிற மாதிரி இல்லை. அவர் அம்மாவுக்கு எதிர்ப்பானது தான் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒரு கருத்து, அவர் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தவிர்த்து சில வாக்குறுதி கொடுத்துருக்காரு அந்த தொகுதியில். அந்த தொகுதி உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, மருத்துவ காப்பீடு திட்டம் அவருடைய மருத்துவமனையில், அதை தவிர்த்து மாணவ மாணவிகளுக்கு வந்து அவர் வந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சாத்தியமான ஒரு விஷயமா? அவர் வெற்றி பெற்றா தானே நான் செவிச்சா தான் செய்வேன், அதுதானே இருக்கேன். அப்போ அவர் செவிச்சா தானே வெற்றிக்கான காலவட்டம் இல்லை, தோல்விக்கான காலம் நிச்சயம் இருக்கு. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க அவருக்கு ஓட்டு போறதுக்கான ஆள். சரி, இப்ப வடக்கு தொகுதியில இப்ப கல்லணை நிக்கிறாரு உங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக.
அவர் வெற்றி பெற்றால் நீங்க அவரோட இணைந்து அவர் உங்க வடக்கு தொகுதிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது முக்கியமான மக்களுக்கு சேவைகள் என்ன சொல்ல முடியுமா? அதாவது தமிழகத்துல வந்து முதலாக வந்து விஜயுடைய ஆதரவு பெற்ற அன்பு தம்பி கல்லணை அவர்கள் வெற்றி பெற்றார். அந்த பகுதியில் இதுவரைக்கும் விடுபட்ட பகுதிகளில் வந்து என்னென்ன கோரிக்கைகள், அதாவது அதிமுக திமுக ஆட்சி ஆண்டு மாறி மாறி ஆண்டு அவங்க செய்யாத விஷயங்கள் என்னென்ன தேடி பிடிச்சு அதை செய்வதற்கான முயற்சியை அனைத்து மக்கள் நீதி கட்சி சார்பாக செயல்படுத்துவோம். கண்டிப்பாக நம்ம செயல்படுத்துவோம். அதுல எது உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த வடக்கு தொகுதியில முக்கியமான அதாவது இதுவரைக்கும் நிறைவேறாத விஷயங்களை செஞ்சு முடிப்பேன்றத ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உறுதி பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு விஷயம் அதாவது பட்டுமா செகண்ட் யோசிச்சுவோம். அதாவது நம்ம செல்லூரை பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மக்களுக்கு தண்ணி தேக்கம் அப்படின்னு சொன்னால் செல்லூர் கம்மாய் தான். அந்த கம்மாய் எல்லாம் தூர்வாகி தண்ணி தேக்கம் செய்யணும். அது இந்த 50 வருஷ காலமாக யாருமே செய்கிறது இல்லை. வெயில் நேரங்களில் பார்த்தா தண்ணி வந்து போர்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. குடிநீர் வந்து போர் தண்ணி அவசியம் கட்டாயம் தேவை. குடிநீர் 2 குடம் 3 குடம் தான் பிடிப்பாங்க, சுமாராக விட்டுருவாங்க. போர் தண்ணி அவசியம். அப்போ அந்த கம்மாயை வந்து ஆழப்படுத்தி தண்ணி தேக்கம் எப்பயுமே செய்கிற மாதிரி இருக்கணும். அது இந்த பந்தகுடிந்து கால்வா வாய்க்கா போகுதுங்களா, அந்த கால்வா வாய்க்கா வந்து நீர் சுத்தப்படுத்தி அந்த தண்ணி வடிகளுக்கு வந்து ஒரு சரியான முறையில் செய்யணும். ஏன்னா மழை பெஞ்சா செல்லூர் பகுதியில் வெள்ளம் வந்துடும். அது காரணம்னா அந்த வாய்க்கை அடைச்சதுனால வெள்ளம் வந்துடுது. இத்தனை ஆண்டு காலமா அவங்க மாறி மாறி ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அவரோட வடக்கு தொகுதியில இத்தனை ஒரு செல்லூர் ராஜூர் இருக்காரு, சரவணன் இருந்திருக்காரு, அப்புறம் இவர் தளபதி இருந்திருக்காரு. இதெல்லாம் நிறைவேறலையா? இல்லையா, அதெல்லாம் யாரும் செய்யறதே இல்லை. செய்யறது ஓட்டு கேட்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க, நான் அதை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க. செய்ய இல்லை. இப்போ நாங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றிக்கலம் ஜெயிச்சா அதை கட்டாயம் அதை நிறைவேற்றுக்கான முயற்சி நாங்கள் தொடர்ந்து இறங்கி செயல்படுவோம். சந்தோஷம். நிறைவுக்கு வந்துட்டான். இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருந்து தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி வெல்லும்ன்றத நீங்க கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 230 தொகுதியில குறைஞ்சு 40 இடத்த கண்டிப்பா பிடிக்கும். 40 சீட்டு கண்டிப்பா பிடிக்கும். 40ன்றது அப்ப எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் சொல்றீங்களா? எதிர்கட்சி மட்டும் சொல்ல முடியாது. கட்டாயம் வந்து 40 சீட்டு எதிர்கட்சிங்கிற ஒரு பகுதி வந்துட்டாலும் தொங்கு பாராளுமன்ற மாதிரி நிற்கும் திமுக அதிமுகவும். அப்போ விஜய் வந்து யார் ஆதரிக்கிறோம் அவங்க தான் ஆட்சியில் உட்கார முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையே இருக்க வாய்ப்பு இருக்கு. வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் பதவியில் உட்கார நிலைமை ஏற்படும். 40 சீட்டு கட்டாயம் எடுப்பார். இப்போ மதுரை மையம் உண்டு. இப்போ உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தொகுதி எத்தனை? 5 தொகுதி கட்டாயம் வெற்றி அடையும். 10 தொகுதியில் அதில் சிறப்பான வரவேற்பு இருக்கு இல்லை சொல்லலாம். ஆனால் 5 தொகுதி கட்டாயம் ஜெயிக்கப்படும். சரி. அப்போ தமிழக வெற்றி கழகம் 5 தொகுதி மதுரைகளையும் 40 தொகுதி தமிழகம் முழுவதும் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகம் பிரகாசமா இருக்கின்ற மாதிரி நீங்க இருக்கு. பிரகாசமா இருக்கு. ஐயா, எங்க நிலையத்துக்கு வந்து நீங்க உயர்ந்து விட ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி.